நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா குரங்கை வச்சு லேப்ல ரிசர்ச் பண்றாரு. என்னன்னா மனுஷங்க மூளை இப்போ இருக்கிறத விட பல மடங்கு வேலை செய்யணும்னு சொல்லி ரிசர்ச் பண்றாரு. இந்த குரங்கோட மூளை பார்த்தீங்கன்னா மனுஷங்க மாதிரியே வேலை செய்யுது. ஹீரோவும் மீட்டிங்ல சொல்லின்னு இருக்காரு. மீட்டிங்ல அந்த குரங்க காட்டலான்னு பார்க்கும்போது ஸ்கிரீனை உடச்சு வந்து விழுகுது. அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலண்டா பிகேவ் பண்ணுது. அதனால செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா கண் எடுத்து கொண்டு வர்றாரு. அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு இருக்கிறதுனால தான் ரொம்ப வயலண்டா பிகேவ் பண்ணியிருக்குன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அந்த குட்டி குரங்க ஹீரோவும் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. ஹீரோ அப்பாவும் அந்த குரங்குக்கு பால் கொடுக்குறாரு. அதுவும் குழந்தை கொடுக்குற மாதிரி பொறுமையா குடிக்குது. போக போக பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு மனுஷங்க பண்ற மாதிரியே பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோ அப்பாவுக்கு நம்பகம் மருதி. அவர் கார் எடுக்கிறதுக்கு பதிலாக பக்கத்து வீட்டுக்காரருடைய கார் எடுத்துறாரு. அதனால பக்கத்து வீட்டுக்காரரும் சண்டை போடுறாரு. குரங்கு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்க ஆரம்பிக்குது. இதனால குரங்கு பாத்தீங்கன்னா ஜூல போட்டுறாங்க. நம்ம குரங்கு கிட்ட எல்லா குரங்கு சண்டை போட ஆரம்பிக்குது. இதனால மயக்க ஊசியை நம்ம குரங்குக்கு போட்டு மயக்க மடைய வச்சிடறாங்க. நம்ம குரங்க பாத்தீங்கன்னா ஜூவை பாத்துக்கிறவனு கொண்டுட்டு ஜூல இருந்து எல்லா குரங்கு தப்பிக்க வச்சிடுது. அது மட்டும் இல்ல ரிசர்ச் பண்ற இடத்துக்கும் போய் எல்லா குரங்கு தப்பிக்க வச்சிடுது. போலீஸ் பாத்தீங்கன்னா குரங்குகளை சுட ஆரம்பிக்கிறாங்க. இதனால போலீஸுக்கும் குரங்கு கூட்டத்துக்கும் சண்டை ஆரம்பிக்குது. குரங்குங்க பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாரையும் கொண்டுடுது. அந்த ரிசர்ச் பண்ண ஓனரையும் கொண்டுடுது.